ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான 100% லெஜிட்டான ஒரு ஏர்ட்ராப் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பேமெண்ட் வந்து 100% கேரண்டி, ரைட்டுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான் ஒர்க் இதில், ரைட்டுங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப் டெஸ்க்டாப் ரெண்டுத்தில் எதாவது ஒன்று தான் பண்ண முடியும், மொபைலில் பண்ண முடியாது, ரைட்? ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்ணுங்கிறது நம்ம ஷார்ட்டாக வீடியோவில் சொல்லி முடிச்சிடறேன். டக்குன்னு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக பண்ணிக்கோங்க. டைம் இல்லை, 26ஆம் தேதி க்ளோஸ்டு முடியுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வந்து வேறு ஒரு ஈவெண்ட் கொண்டு வருவாங்க, அடிக்கடி ஈவெண்ட் வைப்பாங்க. இந்த ஈவெண்ட் வந்து 26ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. இது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஷார்ட்டாக முடிச்சிடலாம் வீடியோவை. ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் பிரஸ் நாலு செட் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூ ஏர்ன்ட் $8 ஃப்ரம் 3 claimed invites அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதாவது நாம் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை ஷேர் பண்ண போகிறோம். அதாவது இது வந்து ஒரு ஏஐ இருக்குது இல்லையா, பெர்ப்ளெக்சிட்டின்னு ஒரு ஏஐ இருக்குது, சாட் ஜிபிடி, ஜெமினி, இது போல் அது ஒரு ஏஐ. ஓகேங்களா? ஏர்டெல்லில் கூட ஃப்ரீயாக வந்து பேக்கேஜ் கொடுத்துருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது $20 அவைலபிளில் உள்ள ஒரு ப்ரோ வெர்ஷன் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ப்ளஸ் நமக்கு இந்த இன்வைட் அண்ட் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு 10 இன்வைட் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். 10 இன்வைட் பண்ணோன்னா நமக்கு வந்து, அதாவது நம்ம கண்ட்ரி டிபெண்ட் பண்ணி, ஓகேங்களா, நம்ம எந்த கண்ட்ரியில் இருக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ரிவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு இன்வைட்டுக்கு வந்து பேசிக்காக $3 $20 வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்தியாவில் வந்து $3, யூஎஸ்க்கு வந்து $20. ஓகேங்களா? ஸோ இது போல் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு வந்து அந்த அமௌண்ட்டு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இதெல்லாம் 100% நமக்கு வந்து கிளைம் பண்ணக்கூடியது. இது வந்து எவ்ரி மந்த்து வந்து எண்டில் வந்து, அதாவது 21 தேதிக்கு மேலே தான் நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த 26ஆம் தேதி அக்டோபரில் இது எண்ட் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் இதை பற்றின டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னு பாருங்கள். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அவங்களே போட்டிருப்பாங்க $5 பர் லீடு, அதாவது ஒரு ரெஃபருக்கு $5 மினிமம் அப்படி போட்டிருக்காங்க. அது ஒவ்வொரு கண்ட்ரிக்கு பேஸ் பண்ணி மாறும். ஓகேங்களா? இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $20. ஓகேங்களா? ஒவ்வொரு இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா $3. சரியா? ஸோ இப்போ சவுத் கொரியாவுக்கு $10, இது போல் நிறைய போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இந்தோனேஷியாவுக்கு வந்து $2. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கு இது மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இது வந்து நீங்கள் 100% ஷூராக நம்பலாம், 100% வெரிஃபைடான ஒரு லூட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லேப்டாப், டெஸ்க்டாப் ஏதாச்சும் ஒன்று. இல்லை நீங்கள் மொபைலில் பண்ணுறதா மொபைலில் உங்கள் லிங்கை காப்பி பண்ணிக்கிட்டு உங்கள் லேப்டாப்புக்கு போயிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இது போல் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைம் இன்விடேஷன் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கண்டினியூ வித் கூகுள். இங்கே வந்து இமெயில் ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம், இதை கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஸோ மெயில் ஐடி போட்டு இந்த கண்டினியூ இமெயில் கொடுத்தாலும் கொடுக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மெயிலுக்கு வந்து ஓடிபி வரும். ஸோ இந்த 6 டிஜிட், அதை வந்து 6 டிஜிட் ஃபில் பண்ணிங்கன்னா இது உள்ளே என்ட்ரு ஆகிடுவீங்க. இது போட்டால் டேரெக்டாக உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இது பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி தான் இருக்கும். டவுன்லோட் காமெட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? இது வந்து ஒரு காமெட் அப்படிங்கிறது, இது ஒரு ப்ரௌசர். நம்ம க்ரோம் ப்ரௌசர், மைசஸ் ப்ரௌசர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது காமெட் அப்படிங்கிற ப்ரௌசர். இது வெப்3 ப்ரௌசர். ஓகேங்களா? நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது பிசிக்கு தான் அவைலபிள். ஓகேங்களா? மொபைலில் கிடையாது. ஸோ அதனால் வந்து இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதாவது இங்கே போட்டுருப்பாங்கன்னா தெரியும் உங்களுக்கு, Windows 10 ஆர் லேட்டர், அதுக்கு மேலே இருக்கணும். Windows 7 ட்ரை பண்ணாதீங்க, ரைட்டுங்களா? Windows 10க்கு மேலே இருந்தால் இது சூட்டபுளாக இருக்கும்னு போட்டிருக்காங்க, ரைட்? ஓகே. டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகிடுக்கப்புறம் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். இன்ஸ்டால் கேட்கும், இன்ஸ்டால் கொடுங்க. ஓகேங்களா? ஸ்டார்ட் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து இது போல் ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட விண்டோ வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன நீங்கள் ஆல்ரெடி ஒரு 4 பேர் யூஸ் பண்ணுற மாதிரி அதெல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, உங்களோட நேம் போட்டு இது வந்து இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த விண்டோ, அதாவது நீங்கள் நார்மலாக இப்போ க்ரோம் ப்ரௌசரில் வச்சுருக்கீங்கன்னா, இப்போ என்னோடய லேப்டாப்பில் பார்த்தா ஒரு 4 பேர் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பேன். இப்போ என்னோடய நேம் போட்டால் நான் என்னென்னலாம் யூஸ் பண்ண க்ரோமில் அதெல்லாமே இங்கே இம்போர்ட் ஆகிடும். ஓகேங்களா? அதுபோல் நீங்கள் உங்களோட பர்சனல் என்ன ஐடி இருக்கோ அதை சூஸ் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த இடத்துல சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் இங்கே வந்து இம்போர்ட் ஆகிடும். ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கூட நேம் ஏதாவது வச்சுக்கோங்க. உங்கள் பேர் அங்கே என்ன வச்சுக்கலாம் அதே போல் பேர் கூட வச்சுக்கலாம், ரைட்? ஓகே. அதை கொடுத்துட்டிங்கன்னா இங்கே எல்லாமே டிக் வச்சுக்கோங்க. இது வந்து டெஸ்க்டாப், அதாவது டிஃபால்ட் ப்ரௌசர்னு கேட்கும். அது கூட நீங்கள் எடுத்து விட்டால் கூட எடுத்து விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் டிஃபால்ட்டாகவே வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா?
ஸோ டிஃபால்ட்டாக வச்சுக்கிட்டு நம்ம வேணும்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம அது மாற்றிக்கலாம். நம்ம குரோம் ப்ரௌசர் டிஃபால்ட்டாக வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே அப்படியே வச்சுட்டு இந்த கண்டினியூ ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ரைட்டுங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், இந்த ஐக்கான் இருக்குது. இப்போ ஆப்புக்குள்ளே வந்துடுவீங்க. இங்கே பாருங்கள், சைன்இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு போட்டுட்ருக்கேன், சொல்லிகிட்ருக்கேன். ரைட்டுங்களா? இந்த சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் என்ன மெயில் ஐடி வந்து இப்போ நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த அதாவது லாகின்ல சைன்அப் ப்ராசஸில் அதே மாதிரி நீங்கள் கூகுளில் கொடுத்தீங்களா கூகுளில் கொடுங்க. மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா மெயில் ஐடி கொடுத்து அதை ஓடிபி போட்டு இங்கே வெரிஃபை பண்ணுங்கள். ஓகேங்களா? என்ன கொடுத்தீங்களோ அதே மெயில் ஐடி தான் கொடுக்கணும். ரைட்டா? சரி, ஓகே. கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், சிம்பிள். உள்ளே வந்துடுவீங்க. ரைட்டா? உங்கள் அக்கௌண்ட் வந்து இங்கே வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் அக்கௌண்ட் நேம் எல்லாம் வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா? சர்ச்சிங்கிறது ஒன்றும் இல்லை, சும்மா ஏதாச்சும் ஒன்று தமிழ் வீடியோ அது இதுன்னு ஏதாச்சும் ஒன்று ஒரு 5 மினிட்ஸ் ஏதாவது நீங்கள் ப்ரௌசிங் பண்ணுங்கள். ஓகேவா? இல்லை நீங்கள் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை நீங்கள் ஆல்ரெடி மைனிங் ஏதாவது பண்ணிங்கன்னா அதை கூட இங்கே வந்து பண்ணலாம். நோட் ரன்னிங் பண்ணுறது அது போல் ஏதாச்சும் ஒன்று கூட இதில் போய் பண்ணலாம். ஸோ 5 நிமிஷம் மட்டும் சும்மா பேசிக்காக 5 நிமிஷம்னா 5 நிமிஷத்தில் க்ளோஸ் பண்ணாதீங்க, ஒரு 10-15 நிமிஷம். அதான் டிஃபால்ட்டாக வச்சு தான் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எவ்வளோ நேரம் நீங்கள் அதை ப்ரௌஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு காமிக்கும். சரியா? அது போல் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஒரு கடைசி க்ரைட்டீரியா அதுதான். இது முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவார்டு கன்ஃபார்ம்டு. ஓகேங்களா? இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல் சர்ச் பண்ணுங்கள். நான் ஒரு சர்ச் பண்ணேன், அந்த பேஜ் தான் இது. ஸோ அது போல் சர்ச் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்கள், இன்வைட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இந்த இடம் இங்கே இருக்கு இல்லையா? இங்கே இன்வைட்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்குள்ளே போகும். இது போல் வரும். இங்கே வந்து காப்பி கொடுங்க. ஓகேவா? இந்த இடம் கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். ஸோ காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண போகிறீங்க. அவங்க வந்து இது இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா 10 பேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூஸருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிவார்டு கிடைக்கும். அது இந்திய யூஸர்னாக்கா 10 பேரும் $30 உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ யூஎஸ் 10 பேர் வராங்கன்னா உங்களுக்கு $200 கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது போல் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ரிவார்டு கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா $100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவார்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது 10 லீட்ஸ் 10 இன்வைட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்க, நான் 5/10 முடிச்சிருக்கேன். ஸோ 10/10 வந்துச்சு அப்படின்னா இது ஃபுல்லாக எனக்கு இது முடிஞ்சிடும். இந்த $100 நமக்கு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அந்த இன்வைட் ஆப்ஷன் இல்லாமல் ப்ளஸ் இதுவுமே நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? 10 பேர் தான் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட் முடிஞ்சிச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அடுத்த ஈவெண்ட் திரும்ப ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அதில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அடிக்கடி இதில் நிறைய ரிவார்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் அதாவது ஆயிரக்கணக்கில் டாலர் ஏர்ன் பண்ணவங்களாம் அதில் இருக்காங்க. ஓகேங்களா? $8000 ஏர்ன் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஸோ அது ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ தான் இந்த ஆஃபர் எடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நிறைய ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ தான் அதுக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்துக்கோங்க. இந்த டேட்டை இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணணும். ஸோ நல்ல ஒரு ஆஃபரு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நீங்கள் வந்து இப்போ இன்வைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்வைட் பண்ண பர்சனோட டாலர் என்ன கண்ட்ரி நீங்கள் எங்கே செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருப்பாங்க கீழே. ஸோ வியூ பே அவுட் ஆன் டப் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அங்கே ஒரு பேஜ் கொடுத்துட்டு போவோம். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அதே மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோன்னா உங்களோட அதுவும் வந்து அதை கனெக்டிங் ஆகிடும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இப்போ இதில் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே மெயில் ஐடியில் இந்த காமெண்ட் ப்ரௌசரில் கொடுத்த மெயில் ஐடி இதில் கொடுக்கணும், டப்பில். ஸோ கொடுத்தீங்கன்னா இதோட பே அவுட்டு அங்கே வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம பேங்க் அக்கௌண்ட்லாம் கொடுக்கணும். அதை அடுத்தடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறேன். நான் வந்து டெலகிராம் சேனலில் வந்து அதை டீட்டெயிலாக சொல்கிறேன். மறக்காமல் டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஆஃபரு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதுதான் அந்த விண்டோ. ஓகேங்களா? இந்த பெர்ப்ளெக்சிட்டியோட விண்டோ இதுதான். ஸோ இந்த ஏர்னிங் ஆப்ஷனில் போனீங்கன்னா இப்போ நமக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஏர்னிங் ஆப்ஷனில் அப்படியே கீழே பாருங்கள், இந்த பவுண்ட்ரிஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன பவுண்ட்ரிஸ் ஓடிட்டுருக்கு, என்ன ஈவெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்றது. இப்போ நம்ம ஒரு பவுண்டரி தான் அட்டன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது போல் அடுத்தடுத்த ஈவெண்ட் வரும்போது நம்ம அதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதனால் அது இப்போ 1வது பவுண்டரிஸ் நம்ம பண்ணியிருக்கோம்னா 1 காட்டுது. இதில் 10 இன்வைட் வந்துச்சுன்னா அதுக்கு உண்டான $100 நமக்கு வந்து கிடச்சிடும். சரிங்களா? ஸோ அதனால் இது ஒரு சூப்பரான ஆஃபரு, மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து அஃபிஷியலாக அவங்க இந்த பெர்ப்ளெக்சிட்டியோட கொடுக்குறாங்க. இவங்க கொடுக்குற ஒரு ஏர் ட்ராப் 100% ஷூராக அது கிடைக்கும், மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் பேங்க் விட்ரால் எப்படி எடுக்கிறதுங்கிறத நான் வந்து வீடியோவாக பண்ணி கூட நம்ம வந்து டெலகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதை பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா அது இன்னொரு 30 நாள் நம்ம வெயிட் பண்ணணும் விட்ரால் எடுக்கிறதுக்கு. இப்போதைக்கு பெண்டிங் தான் காட்டும் நம்ம ரிவார்டு. ஓகேங்களா? இப்போதைக்கு இன்வைட் பண்ணிங்கன்னா பெண்டிங் தான் காட்டும். ஒரு 30 நாள் கழிச்சு தான் அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து என்ன நடக்கும்னா விட்ரால் பண்ணுற ஸ்டேஜுக்கு கொண்டு வருவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம விட்ரால் ஆகிடும். அது எப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா?
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவள் தான் எனக்கு வீடியோ மட்டும் நல்லது சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.